சுவாமி புஷ்கரணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு ஒரு ஸ்லோகம். கோனேரின்னு பேர். திருவேங்கடமுடையான் ஆஸ்தானத்திலே இப்படி வராக பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். பக்கத்திலே கோனேரி சுவாமி புஷ்கரணி, அதனுடைய தெற்கு பக்கத்துல தான் வெங்கடேசன் சீனிவாச பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேர். அப்படியே தமிழ் படுத்துங்க, கோனேரி. எங்கெங்கயோ தேடக்கூடாது, தமிழ் படுத்துறேன் அவளே பண்ணி வச்சிருக்கா. இது நாம எங்கேயான சம்ஸ்கிருதத்தை தமிழாக்குறேன்னு போய் அது அர்ச்சனைக்காக இருக்கட்டும் எதுக்காக வேணா இருக்கட்டும், தப்பும் தவறுமா நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது தமிழும் தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களா என்ன பாசுரம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காளோ அதை அப்படியே எடுத்துனோம்னா தப்பு இல்லாம இருக்கும். ரொம்ப அழகழகான சொல்லு இருக்கு. கருந்தடங்கண்ணி, என்ன அழகான தமிழ் பேர். யாரானு பொண்ணுக்கு பேர் வைப்பில. ஆழ்வார் பாட்டுல சொல்றார், கருந்தடங்கண்டி கழுதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும். நாச்சியாருக்கு திருநாமமே இருக்கு, மட்ட விழுங்குழலி. சீர்காழி தாடாள பெருமாள் திருவிக்கிரம பெருமாள், அந்த நாச்சியாருக்கு மட்ட விழுங்குழலின்னு பேர். இன்னைக்கு பேர் வைப்போம். ஓஹோன்னு தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்குமே, யாரானு மட்ட விழுங்குழலின்னு போய் வர்றீங்களே. கருந்தடங்கண்ணி பேர் வைங்கோ. மணிவல்லி, மணிவல்லி பேச்சு வந்தேரியன்னு பாசுரமே இருக்கு. நல்ல உள்ள தேடி பார்த்தோம்னால் எவ்வளவோ மணிமணியான சொற்கள் காணப்படும். வச்சுப்போம். இந்த விட்ட இடத்துக்கு வருவோம். சேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய், பெருமையை கொடுக்கும் தேவி. அப்படியே சொல்றது சுவாமி புஷ்கரணியை பத்தி, கோனேரியை பத்தி. 3 அர்த்தம் சொல்றார்கள். சுவாமியினுடைய புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி. ஜெகத்துக்கே சுவாமி திருவேங்கடவனா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வெங்கடேச பெருமாள். அந்த சுவாமியினுடைய புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி. 2வது, புஷ்கரணிகளுக்குள்ளே சுவாமினி. உலகத்துல எத்தனையோ குளங்கள் இருக்கும், அந்த மொத்த தீர்த்தம் புஷ்கரணிகளுக்கே இவதான் சுவாமினி. பெண்பால்ங்கிறதுனால சுவாமினின்னு சொல்றேன். ஆண்பாலா இருந்தா சுவாமி, பெண்பாலா இருந்தா சுவாமினி. புஷ்கரணிகள் எல்லாம் பெண்பால், கடல் எல்லாம் பெண்பால், கப்பல் எல்லாம் பெண்பால். நீங்க ஆங்கிலத்திலேயே வாசி பாருங்க, கப்பலை பத்தி சொல்லிச்சு ஆண்பாலா சொல்ல மாட்டா, பெண்பாலா தான் சொல்லுவா. அதை போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுவாமினி, புஷ்கரணிகளுக்குள்ள சுவாமினியாக இருக்கிறாள். 3வது அர்த்தம் பார்க்கலாம். அதுல யார் போய் நீராடினாலும் அவர்களை சுவாமி அளவுக்கு வசத்திடும். நான் போய் இப்ப சுவாமி புஷ்கரணியில குளிச்சேன்னால் சாமானிய ஆளா இருக்கிறவன் நான் சுவாமி ஆயிடுவேன். அந்த அளவுக்கு அதுக்கு பெருமை இருக்கு. நம்ம பாபங்கள் எல்லாம் தொலைச்சுட்டு நம்மளே சுவாமி ஆக்கிடும். சுவாமியினுடைய புஷ்கரணி, நீராடுபவர்களை சுவாமி ஆக்கவல்ல புஷ்கரணி, புஷ்கரணிகளுக்கு சுவாமினியாக இருக்கும் புஷ்கரணி.